கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி வக்கர பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம். நாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம், வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது, சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம், இருக்கிறதுலையே சத்தியமான கிரகம், ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம். ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நல சக்கரவர்த்தியே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர். அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது, என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர், ரிட்ராகேஷன் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு, அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க. கிடையாது. இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது 19/6/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் ஆனி மாதத்திற்கு 5ஆம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு. வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 4/11/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை 3:22 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில். அன்றைக்கி கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது. அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரார். அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்குறைய 140 நாட்கள் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்ஸாக ஒரு 10 நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 140 நாள், அது 150 நாள் வரும். திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம், இது வாக்கியம். நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம். இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம். சரி, இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான்? சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கறதுலையும் அவரை தடுக்க முடியாது, அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ இந்த ராசிக்கு அம்சத்தில் பொறுத்தளவுக்கு இந்த 140 நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். சரி, 2 மாதம் கிட்ட வந்துடும். 59 நாள்லேருந்து 60 நாள் வந்துடும். அதுக்கு அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். அப்போ சற்றேறக்குறைய 140 நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் 1 அப்படின்றது தனுர் ராசி. அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலராசி அப்படிம்போம். அப்போ நிலராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படிம்போம். அதுக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம். அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம். அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, அது காற்று ராசி. காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்
காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு. அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் 1.5 மாதம் 2 மாதம் 1 மாதம் இந்த 140 நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம். எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது. அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமா, சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும், சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 1 எளிய பரிகாரம். அதுக்கு அடுத்தது 2வது பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது. அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம், மந்தக்காரகன்னு சொல்லுவோம், மெல்ல நடக்கக்கூடியவர். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு, அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது, இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா, நல்லது நடக்கும். சரி, இதெல்லாம் செய்ய முடியாது, ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது. அதே போல் வீட்டில் டெய்லி இந்த 140 நாளும் காகத்துக்கு சுடு சாதம். எல்லோரும் என்ன செய்வாங்க, வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்துக்கு வைப்பாங்க. அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம். அதனால் சுடு சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை பித்ருக்களுடைய அப்படின்றோம், பித்ருக்களுடையது அப்படின்ட்டு, பித்ருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம். அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 140 நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம். இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சனி பெயர்ச்சி 6 அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கிர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அன்றைக்கி நம்மளோட இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார். இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது. இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்தா 24 6 30 மாதம். அதை 9ஆல் வகுத்தோம்னா சற்றேறக்குறைய 3.5 மாதம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கார். இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார், என்னென்ன தீய பலன்களை செய்வார், தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, உத்திரம் அஸ்தம் சித்திரை 3 பாதம், உத்திரம் அஸ்தம் 4 பாதம், சித்திரை 2 பாதம் கொண்டது கன்னியாராசி அன்பர்கள். எப்பொழுதுமே கன்னிராசியுடைய அதிபதி அப்படின்றது புத பகவான். புத பகவான் அப்படின்றது அனலைசிங் கிரகம் அப்படிம்போம். புதனுக்கும் சனிக்கும் எப்பொழுதுமே ஒத்து போகும். கன்னியாராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பாரே தவிர பெரும்பாலும் கெடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா புதனுக்கு சனி ஃப்ரெண்டு. அப்படி இருக்கிற ராசிக்கு இந்த காலகட்டங்களில் அதாகப்பட்டது சனி வக்ரம் அடைகிறதுக்கு முன்னாடி ராசி கட்டத்தில் இருக்கிற இடம் 6ஆம் இடம்.
6ஆம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ரு ஸ்தானம். அப்போ உடல் உபாதைகள்லேருந்து விலகக்கூடியது, வேலையில் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடியது, நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக பெட் ரிட்டர்ன் ஆனவங்க ரிலீஃப் ஆகக்கூடிய அம்சங்கள். சரி, இதில் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழப்பது. எப்பொழுதுமே சனி பகவான் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும், துர்கிரகங்கள் துர்ஸ்தானத்தில் இருக்கணும். அதான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடுமாம் ராஜயோகம். ஏற்கனவே கன்னி ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான், இயற்கை பாவி, கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கிறார், அள்ளி கொடுப்பாரா அள்ளி கொடுப்பார். சரி, வக்ரம் எத்தனை நாள் அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 19/6/2024 4/11/2024. எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சற்றேறக்குறைய 140 நாள் இருக்கார். இது வக்ர நிலை அடைகிறார். இப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ராசியில் ஒரு கிரகம் கெட்டால் அம்சத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர் நற்பலன்களை தருவார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ரமான சனி பகவான் ஒவ்வொரு ராசி இப்போ என்னதில் இருக்கார், சதயம் 3ல் இருக்கார், சதயம் 2ல் வருவார், சதயம் 1ல் வருவார். அப்படி வரும்பொழுது நவாம்சத்தில் உங்களுடைய ராசிக்கு அவர் வர்றது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம். எங்கே இருக்கிறாரு அப்படின்னா 2 மாதமே வச்சுங்களேன், 2 மாதம் கும்பத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது 1.5 மாதம் மகரத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது 1 மாதம் எதில் இருக்கார் அப்படின்னாக்க தனுரில் இருக்கார். அப்போ இந்த இதில் பொறுத்தளவுக்கு 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அள்ளி கொடுப்பார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். நவாம்சத்திலையும் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் ஆண் சனிலையும் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் வேலைக்காக ரொம்ப நாளாக நான் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அடுத்தது ஒரு சில பேர், நான் ரொம்ப நாளாக ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், ஆனால் என்னை ஒப்பந்த தொழிலாளராக வச்சுருக்கிறாங்க, என்னை கன்ஃபார்மே பண்ணாமல் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு கோச்சாரத்திலையும் சனி பகவான் வக்ரம் இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு பணியில் கண்டிஷன் அதாப்பட்டது கண்டிப்பாக பணி பாதுகாப்பு கிடைக்கும். பணி பாதுகாப்புனா என்ன, பர்மனன்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. சரி, இதை தவிர கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு 5ஆம் இடத்துக்கு வக்ரமாய் வராரு. வக்ரமாய் வர்றது எந்த நட்சத்திரம் வராரு, சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வராரு. அப்போ இந்த சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலையும் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் செய்வார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது 5ஆம் இடத்துல நவாம்சத்தில் சனி பகவான் வக்கரகதியில் வரார். என்ன ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பிராப்தியை கொடுப்பார். என்ன சாமி, சனி பகவானை வச்சு குழந்தை பிராப்தியை சொல்கிறீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதியும் அவரே. குரு பகவான் புத்திர காரகனாக இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். இந்த கன்னியா ராசிக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எப்படி வந்து சேரும், வக்கரகதியில் வந்து அவர் வந்து வரக்கூடிய காலகட்டத்தினால நில ராசியில் வரும். மகர ராசி வந்து நில ராசியாக இருக்கிறதுனால நிலம் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பெண் ராசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஏற்றங்கள் கொஞ்சம் தொட்டு வரக்கூடிய ஏற்றங்களாக இருக்கும், பெரிய ஏற்றங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்துல வரும்பொழுது பார்த்தாலேனால் உங்களுக்கு புதிய பதவி வரும், கௌரவம் வரும், அந்தஸ்து வரும். இதை தவிர வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். என்ன சார் இது 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாருன்னா இது எல்லாம் போகும் தானே சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ 2 விஷயம். ஒன்று, இந்த ராசிக்கு அதாவது கன்னியா ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான். சனி பகவான் இவருக்கு ஒரு உற்ற நண்பர்னு சொல்லக்கூடியவர். அதை தவிர பார்த்தாலேயானால் வக்கரகதியில் வேற இருக்கார். அதனால் நார்மலாகவே நல்ல பலன்களை கொடுக்கணும். இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால டபுள் மடங்கு நல்ல பலனை கொடுப்பார். அதனால் எதிர்பாராத விதமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் வந்து மகரத்துக்கு வரும்போது சதயம் 2ஆம் பாதத்துக்கு வரும்போது ஒரு 1.5 மாத காலம். 1.5 மாத காலம் எப்போதிலிருந்து 19/8 4/10 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தாலேயானால் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி, திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுவும் வந்து இந்த இது என்ஜினியரிங்கில் டெக்னிக்கல் அனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, புத்தகம் எழுதுகிறவங்க, புத்தக கடை வச்சுருக்கவங்க, லைப்ரரியன்ஸு, அதை தவிர வந்து கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ப்ரமோஷன் கொடுத்து அதன் மூலியமாக பண வரவருக்கும் பஞ்சம் இருக்காது. சரி, இப்போ இந்த சனி பகவான் வக்கரகதியில் மேலும் ஒரு மாதம் வந்து இந்த ராசிக்கு நவாம்சத்தில் 4ஆம் இடத்துல போகிறார். அதாவது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுல போகிறார். இது எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒருவேளை கோச்சார நல்லபடியாக இருந்து அவங்களுக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் சரியாக இல்லைன்னா அவர்களுக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக 2 பேருமே தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ முதல் 2 மாதம் வந்து அவர் வந்து கோச்சார ரீதியில் அம்சகட்டத்தில் கும்பத்தில் இருக்கார். அடுத்த 1.5 மாதம் வந்து மகரத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்த 1 மாதம் இப்போ அந்த 2க்கு உண்டான பலன்களை 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கடைசி 1 மாதம் இந்த 150 நாட்களில் அந்த ஒரு முதல் 2 மாதம் அப்புறம் ஒரு 1.5 மாதம் இப்போ கடைசியாக உள்ள 1 மாதம். இப்போ இந்த கடைசியாக உள்ள 1 மாதம் அப்படிங்கிறது வந்து தேதி என்னன்னு கேட்டால் 4/10/2024 4/11/2024 வரைக்கும் அம்சகட்டத்தில் தனுசில் இருக்கார். அப்போது தனுசில் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் ராகுவோட சாரத்தையும் வாங்கியிருக்கார். அப்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இவர் சனி பகவான். அப்போ 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வக்ரகதி ஆகிறார். வக்ரகதி ஆகிற போது தான் இப்போ வந்து அம்சத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிற போது நல்ல பலன்களையே செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 6ஆம் இடத்துல இருந்தாலே தைரியமான ஆள். அப்போ வக்ரகதி பெறும்போது மேலும் தைரியம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் 6ஆம் இடத்துல. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது மறைவிடஸ்தானம். அந்த மறைவிடஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருக்கிறதுனால நன்மையே பயக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். இது 4ஆம் இடமுங்கிறதும் வந்து தீய இடம். அப்போ அந்த தீய இடத்துல இருக்கிற போது வக்கர நிலை அடைகிற போது நல்ல பலன்களே செய்யக்கூடியவர். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சொல்லலாம். வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சாரமும் ராகுடைய சாரம், தீயவனுடைய சாரம். அப்போ அவர் போய் 6ஆம் இடத்துல தைரியமாக உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவர் சஞ்சாரம் வந்து கோச்சார ரீதியில் சஞ்சாரம் 4ஆம் இடத்துல. அப்போ மேலும் தைரியத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். அப்போது இந்த நேரத்தில் வண்டி வாகனம் இட சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தமாகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் சொன்னது கோச்சார ரீதியில் உள்ள பலன்கள். இப்போ உங்களுடைய ஜாதக ரீதியில் வந்து ஏதாவது இருந்ததுன்னா என்ன பரிகாரங்களை சொல்லலாங்கிறத ஐயா சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து திருநறையூர் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த சிவ ஆலயத்தில் சனீஸ்வரன் இருக்கார். அந்த சனீஸ்வரனுக்கு நீங்கள் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து அங்கே வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வாங்க, எல்லாம் நன்மையாக நடக்கும். மேலும் உள்ள விவரங்கள்லாம் முதல்லையே ஐயா வந்து இன்னென்ன மாதிரி பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுகளையும் பண்ணுறதுனால சால சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து கன்க்ளூஷனாக ஐயா KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் கோச்சார பிரகாரம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சு அதே ராசியிலேயே பார்த்தேன்னா கும்பத்திலே இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். நட்சத்திர பாதம் அதாவது நவாம்சத்தில் மட்டும் மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த நவாம்சத்தில் மாற்றத்தை கொடுக்கும் பொழுது முதல்ல கும்பராசி வர்க்கோத்தமம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 19/6 19/8 வரலும் உண்டான நாட்களில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் தொழிலாளர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்கரகதியில் வரார், அதாவது மகரத்தில் வரார் நவாம்சத்தில். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. பெண் சனியாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது.
இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா 4ஆம் இடத்துல நவாம்சத்தில் வரார் வக்கரம் பெற்ற சனி பகவான். 4ஆம் இடத்துல அப்படின்னா சதயம் 1ஆம் பாதத்தில் வரார். இதன் மூலியமாக பார்த்தாலேனா புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வீடு வாகனத்தில் கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்கும், அதை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏற்றம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் ஒரு பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி, வக்கர சனி பெயர்ச்சி 140 நாள் இருக்கும் அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.